வெல்கம் டு சுதா நித்தேஷ். இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிறது மட்டன் கொத்துக்கறிங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எப்படி செய்யலான்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் மட்டன் கொத்துக்கறி பண்ண போகிறேன். அதுக்கு நான் 1/4 கிலோ கொத்துக்கறி எடுத்திருக்கேன். 100 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூலை 2 இதழ், கல்பாசி கொஞ்சம், 2 ஸ்பூன் தேங்காய் திருவல், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி, ஒரு சின்ன சைஸ் தக்காளி. ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சு கொஞ்சமாக ஆயில் விடலாம். இந்த 100 கிராம் சின்ன வெங்காயத்தை வதக்கணும். வதங்கிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் தேங்காய் அதில் போடலாம். அதோட நம்ம எடுத்து வச்சிருக்க சோம்பு, கசகசா, சீரகம், மிளகு, முந்திரி பருப்பு இதை நல்லா வதக்கிடணும். வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். இந்த வாசனை பொருள் பட்டை, கிராம்பு, லவங்கம், அன்னாச்சி பூ இதெல்லாம் போடுறேன். அதோட 2 காஞ்ச மிளகாய் போடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். கொத்துக்கறியா போடுறேன். மஞ்சள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி அதை போட்டுறேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா அதையும் போட்டுறேன். அரைச்சி வச்ச மசால், ஒரு சின்ன தக்காளி, ரொம்ப சின்னதாக போடுங்க. நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா அதில் பாதி போட்டுக்கோங்க, நிறைய போடாதீங்க. அடுத்து நான் தக்காளி போட போகிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுடலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விடலாம். குக்கரை மூடி 2 விசில் விடலாம். இது கொத்துக்கறிங்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். 2 விசில் போதும். 2 விசில் விட்டு வெந்துருச்சுங்க. இப்போ அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம ஓப்பனில் வேக விடலாம். தண்ணி சுண்டிருச்சுன்னா இது ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். கொத்தமல்லி தூவணும்.
ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பாத்திரத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். கொத்துக்கறி தயாராகிடுச்சுங்க. இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.